முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு நாட்டோட நாடாளுமன்றமே பத்திக்கிட்டு எரியுது. உயிர் பிழைச்சா போதும்னு பிரதமரும் அமைச்சர்களும் வீதியில ஓடுறாங்க. அமைச்சரை சாமானிய இளைஞர் ஒருத்தர் நடு ரோட்ல வச்சு நெஞ்சிலேயே எட்டி மிதிக்கிறாரு. யூனிஃபார்ம்ல இருக்க மாணவர்கள் போலீஸால நடு ரோட்ல சுட்டு கொல்லப்படுறாங்க. ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நாட்டோட நாடாளுமன்றமே பத்திக்கிட்டு எரியுது. உயிர் பிழைச்சா போதும்னு பிரதமரும் அமைச்சர்களும் வீதியில ஓடுறாங்க. தப்பியோடுற அமைச்சரை சாமானிய இளைஞர் ஒருத்தர் நடு ரோட்ல வச்சு நெஞ்சிலேயே எட்டி மிதிக்கிறாரு. யூனிஃபார்ம்ல இருக்க மாணவர்கள் போலீஸால நடு ரோட்ல சுட்டு கொல்லப்படுறாங்க. போராட்டக்காரர்கள் நேபாள் பிரதமரையே ராஜினாமா செய்ய வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண சோசியல் மீடியா பேன் ஜென்சி கிட்ஸை என்னெல்லாம் செய்ய வைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நேபாளோட சிச்சுவேஷன். பற்றி எரியும் நேபாள், இதான் இன்னைக்கு குளோபல் ஹெட்லைன். போராட்டக்காரர்கள் இங்க ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் தலைமுறையினர். லேட் 90s to early 2Ks அப்படிங்கிற பீரியட்ல பிறந்தவங்களை தான் நம்ம ஜென்சி தலைமுறையினர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா ஜென்சிஸ்னாலே தற்குறிகள், ட்ரெண்ட் செட்டர்ஸ், சோசியல் மீடியா அடிக்ட்ஸ், அரசியல் புரிதல் இல்லாதவங்க அப்படின்ற பொதுப்படையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வர நிலையில ஜென்சி கிட்ஸ் நினைச்சா ஆட்சியவே கலைக்கிற அளவுக்கான அதிகாரம், பவர் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு நேபாள் ஜென்சிஸ் உலக நாடுகளுக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. நேபாள்ல இவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்கிறதுக்கு முதன்மை காரணம் சோசியல் மீடியா பேன் தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதான் நிஜம். ஒரு அரசாங்கத்தையே கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் எப்படி இவ்வளவு நாளா ஊடகங்களுக்கு இருந்துட்டு வருதோ, அதே மாதிரி சோசியல் மீடியாவோட வருகை சாமானியனோட குரலையும் உலகத்துக்கே கேட்க வச்சிட்டு இருக்கு. இந்நிலையில தான் சோசியல் மீடியா பேன் மூலமா நேபாள் அரசு சாமானியனுக்கு இருக்க கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கு. எப்படி பிரஸ் வந்து 4th pillar of democracy அப்படின்னு சொல்லப்படுதோ, இன்னைக்கு 5th pillar of democracy, அதாவது மக்களாட்சியோட 5வது தூணா உருவெடுத்திருக்கு சோசியல் மீடியா. முதல்ல நேபாள் அப்படிங்கிறது ஒரு குட்டி நாடு, இந்தியாவோட அண்டை நாடு. ஒரு பாசமான பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் இந்தியாவும் நேபாளும் பழகிட்டு வராங்க. அதே சமயத்துல நேபாளோட மக்கள் தொகை நம்ம தமிழ்நாடு எப்படி ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தோட மக்கள் தொகையை விட ரொம்பவே கம்மி. தமிழ்நாட்டோட மக்கள் தொகையே 8 கோடி இருக்கிற நிலையில நேபாள்ங்கிற ஒட்டுமொத்த நாட்டோட மக்கள் தொகையுமே வெறும் 3 கோடி தான். ஆனா நேபாளோட பொருளாதாரமும் மக்களோட நிலையும் ரொம்பவே மோசமா இருந்துட்டு வருது. ஆனா இங்க அரசியல்வாதிகளோட குழந்தைகள், அரசாங்க அதிகாரிகளோட குழந்தைகள், தி சோ கால்ட் நெப்போ கிட்ஸ், அவங்களோட சோசியல் மீடியாவில் அவங்களோட உடைமைகளையும், இப்போ ஒரு கார் வாங்குறது, பைக் வாங்குறது அப்படின்னு ஒரு லக்ஸரியான லைஃப் ஸ்டைலை போட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஜென்சிஸ், சாமானிய ஜென்சிஸ் ரொம்பவே கொந்தளிப்போட, என்னடா நம்ம இங்க வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்க நிலையில இவனுங்க நம்ம கட்டுற வரி பணத்துல இப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதோட கொந்தளிப்போட எதிரொலி தான் இன்னைக்கு நேபாள்ல இவ்வளவு பெரிய போராட்டம் வெடிச்சதுக்கு முதன்மை காரணம். இதுக்கப்புறம் தான் ஜென்சிஸ்னா சும்மாவா, அநியாயம் நடந்தா எங்க ஸ்டைல்ல நாங்க தட்டி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பேன் நெப்போட்டிசம், நெப்போ பேபி, நெப்போ கிட்ஸ், நெப்போட்டிசம் இது மாதிரியான ஹேஷ்டேக்ஸை சோசியல் மீடியால வைரல் பண்ணிட்டும் ட்ரெண்ட் பண்ணிட்டும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகளையும் அதிகாரம் படைத்தவர்களையுமே அரசாங்க அதிகாரிகளையுமே பேன் நெப்போட்டிசம்ங்கிற ஹேஷ்டேக் மூலமா நேபாள் ஜென்சிஸ் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோசியல் மீடியா ஒரு வேர்ல்ட் வைட் பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால இந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் நேபாளோட நிலைமையை உலக நாடுகளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிருமோ அப்படின்னு பயந்த பிரதமர் சர்மா ஒலி தலைமையிலான நேபாள் அரசு ட்விட்டர், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் போன்ற 26 சோசியல் மீடியாக்களை இரவோடு இரவா கடந்த செப்டம்பர் 4 அன்னைக்கு பேன் பண்ணியிருக்காங்க. சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா பாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேன் பண்ணா மட்டும் நாங்க என்ன இதை பண்ண மாட்டோமா, நாங்க எவ்வளவு பெரிய டெக்கி தெரியுமா அப்படின்னு நினைச்ச நம்ம ஜென்சி கிட்ஸ் VPN போட்டு தொடர்ந்து சோசியல் மீடியாக்களை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த சோசியல் மீடியா பேனுக்கு பின்னாடி இன்னொரு மறைமுக காரணமும் இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னன்னா, ஒரு கார் விபத்துல 11 வயது சிறுமி ஒருத்தர் உயிரிழந்ததுதான்
ஒட்டுமொத்த நேபாள ஆட்சியவே இன்னைக்கு கவிழ்க்க காரணமா இருக்கிறதா சொல்லப்படுது. நேபாள் நிதியமைச்சரோட கார் ஒண்ணு 11 வயது சிறுமி மேல மோதுற வீடியோ ஒண்ணு இணையத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இந்த சிசிடிவி வீடியோ இணையத்துல வைரல் ஆகிறத தடுக்கிற ரீதியில தான் இந்த சமூக ஊடகங்கள் தடையே வந்தது அப்படிங்கிறது தான் இன்னொரு பிரதான காரணமா இருக்கக்கூடும் அப்படின்னு நேபாள் மக்களிடையே ஒரு கருத்து நிலவிட்டு வருது. இதனை எதிர்த்து தான் ஜென்சி இளைஞர்கள் போராட்ட களத்திலேயே குதிச்சாங்க அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டு வருது. இந்த போராட்டத்துல பங்கேற்றவங்கள்ல 90% மாணவர்கள் தான். கையில புத்தகம், பதாகை, யூனிஃபார்ம்ல வந்து ரொம்பவே அமைதியான முறையில தான் இந்த நேபாள் புரோட்டஸ்ட் தொடங்கி இருக்கு. இந்த மிகப்பெரிய போராட்டத்தோட தொடக்க புள்ளியா இருக்கக்கூடியது ஒரே ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நேபாளை சேர்ந்த 36 வயதான டிஜே சுதன் குருங் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்தக்கூடிய ஒரு தன்னார்வலர் தான் ஒட்டுமொத்த மாணவர்களையுமே திரட்டி நேபாளில் இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. ரொம்பவே அமைதியான முறையில் தொடங்கப்பட்ட இந்த போராட்டம் நேபாள் அரசு போலீஸை வச்சு போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துறதுக்கு கண்ணீர் குண்டுகளையும் துப்பாக்கியையும் பயன்படுத்தினதுதான் கொடுமையின் உச்சம். 20 மாணவர்கள் போலீஸ் அதிகாரிகள்னால யூனிஃபார்ம்லேயே சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து வீதியில கடந்திருக்காங்க. வீதியில கடந்த மாணவர்களோட சடலம் தான் ஜென்சி கிட்ஸை கொந்தளிக்க வச்சு இன்னைக்கு நேபாளையே பற்றி எரிய வச்சிருக்கு. நீங்க வன்முறையை கையில எடுத்தா நாங்களும் எடுப்போம் அப்படின்னு ஜென்சி கிட்ஸ் அவங்க ஸ்டைல்லையே இறங்க போய் தான் இன்னைக்கு ஒரு நாட்டோட நிலைமையே ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு. சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தான் இந்த நேபாள் போராட்டமும் தொடங்கி இருக்கு, ரொம்பவே அமைதியான முறையில. ஆனா கூட்டம் கூட்டமா சேர்ந்து ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடினப்போ அதை ஹேண்டில் பண்ண அந்த அரசோட விதம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டையும் நேபாளையும் வேற வேற பாதையில கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களோட வன்முறை போராட்டத்தை பார்த்து பயந்து போன நேபாள் அரசு உடனடியா 48 மணி நேரத்துக்குள்ள எல்லா சோசியல் மீடியா தடையுமே நீக்கி உத்தரவிட்டாங்க. ஆனாலும் மாணவர்களோட கோபத்தை அவங்க கிண்டி விட்டதுனால மாணவர்களோட கோபம் அடங்காம அந்த போராட்டம் இன்னும் பெருசா வெடிக்க தொடங்குச்சு. மாணவர்களை அமைதிப்படுத்துற விதமா 144 தடை உத்தரவும் நேபாள்ல பிறப்பிக்கப்பட்டுச்சு. ஆனா அது எதையுமே கண்டுக்காம மாணவர்கள் பேரணியா திரண்டு நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சாங்க. வழிமறித்த அதிகாரிகள் எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு தீ வச்சு கொளுத்துனாங்க. அது மட்டுமில்லாம பிரதமர், அமைச்சர்னு இவங்களோட வீடுகள் எல்லாத்தையுமே தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. மேலும் அமைச்சர்களோட உறவினர்களையும் அடிச்சு தாக்கி இருக்காங்க. இதுல ஒரு அமைச்சரோட மனைவியும் உயிரிழந்திருக்காங்க. உயிர் பிழைச்சா போதும்னு பிரதமரும் அமைச்சர்களும் வீதியில ஓடுற வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. அது மட்டுமில்லாம தப்பியோடுற அமைச்சர் ஒருத்தரை சாதாரண சாமானியர் ஒருத்தர் நெஞ்சிலேயே நட்ரோட்ல வச்சு எட்டி மிதிக்கிற வீடியோ காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இப்படி நிலைமை கைமீறி போகவே கட்டுப்படுத்த முடியாம பிரதமர் சர்மா ஒலி தன்னோட பிரதமர் பதவியவே ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்படித்தான் நேபாள் ஜென்சி கிட்ஸ் ஒரு நேபாள் அரசோட ஆட்சியவே கவிழ்த்துட்டாங்க. பிரதமர் பதவி விலகியுமே ஆனா அங்க போராட்டம் ஓய்ந்த பாடில்ல. ஜென்சி கிட்ஸ் இன்னும் சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அப்போதான் இந்த போராட்டம் நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்க பிரதானமா முன்வைக்கக்கூடிய ஒரு 6 கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இமிடியட் ரெசிக்னேஷன் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அதாவது இப்ப பிரதமரும் ஒரு சில அமைச்சர்களும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆனா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா அரசியல்வாதிகளும் உடனடியா பதவி விலக வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை ஜென்சி முன் வச்சிருக்காங்க. அடுத்து 2வது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நேபாள் நாடாளுமன்றத்தையே ஒட்டுமொத்தமா கலைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிமினல் ப்ராசிக்யூஷன் ஆஃப் போலீஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பவர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வயலன்ஸ். அதாவது இந்த போராட்டக்காரர்களான சோ கால்ட் ஜென்சி கிட்ஸ் மேல கை வச்சாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல துப்பாக்கிகளையும் கண்ணீர் குண்டுகளையும் பயன்படுத்தி ஒரு வன்முறையில ஈடுபட்ட அந்த குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரிகள், அந்த உத்தரவை பிறப்பிச்ச அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாருமே உடனடியா பதவி விலகணும். அது மட்டும் இல்லாம அவங்க மேல கொலை வழக்கு பதியப்படணும் அப்படின்னு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அடுத்து 4வது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோ மோர் நெப்போகிட் கல்ச்சர். அதாவது நெப்போனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற வார்த்தையை பாலிவுட் ஆக்டர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் மரணத்தப்போ ரொம்பவே பரவலா பேசப்பட்டிருக்கும். இந்த நெப்போட்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இவங்களால நான், அதாவது என் அப்பா யார் தெரியுமா, என் அம்மா யார் தெரியுமா, என் தாத்தா யார் தெரியுமா அப்படின்னு தன்னோட ஃபேமிலியோட ஒரு அடையாளத்தை வச்சு தனக்கான ப்ரிவிலேஜை தேடிக்கிறது தான் இந்த நெப்போட்டிசம். இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிறது அரசியல், சினிமான்னு எல்லா துறைகள்லையுமே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அந்த நெப்போட்டிசம்ங்கிற கல்ச்சரையே பேன் பண்ணி நீயும் ஒரு சாதாரண மனுஷன்தான், நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், திறமை இருந்தாலும் அதுக்கான தேவைகள் இருந்தால்தான் ஒருத்தரும் மேல வரணும் அப்படிங்கிற கல்ச்சரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ எலெக்ஷன்ஸ் வித் டிரான்ஸ்பரன்சி. அதாவது புதுசா தேர்தல் வைங்க. இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சி, ஆளும் கட்சி இவனுங்க ஒரு 20 ஆண்டுகளாவே நேபாள புடிச்சுக்கிட்டு ஊழல், லஞ்சம்னு ரொம்பவே அட்டகாசம் பண்ணிட்டு வராங்க. சோ எங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் வேண்டவே வேண்டாம். யூத் நாங்களே அதிகாரத்தை கையில எடுக்க போறோம், புதுசா தேர்தல் நடத்துங்க, நாங்க ஆட்சிக்கு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது மற்றும் கடைசி கோரிக்கை. இப்போதான் இந்த போராட்டம் எதனால தொடங்குச்சோ அந்த கோரிக்கை முன்வருது. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் ரைட்ஸ். எங்களோட சமூக வலைதள கணக்குகளை பயன்படுத்தக்கூடிய உரிமையும் கருத்து சுதந்திரத்தையும் யாரும் பறிக்க கூடாது. இங்கதான் வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிற மாதிரி எதுக்காக இதை ஆரம்பிச்சுச்சோ அதை விட்டுட்டு மித்த எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிட்டு கடைசியா இதையும் கொண்டு செக் வச்சிருக்காங்க நேபாள் ஜென்சி கிட்ஸ். இந்த நேபாள் ப்ரொடெஸ்ட் மூலமா அதிகாரத்துல இருக்கவங்க எல்லை மீறினா தட்டி கேட்க ஜென்சிஸ் நாங்க இருக்கோம்னும், அரசியல் புரிதல் இல்லாதவங்க இல்ல ஜென்சி கிட்ஸ் அப்படின்னும் நேபாள் ஜென்சிஸ் உலக நாடுகளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.